வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 14ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ்ல வந்து முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில நேத்து பார்த்த டிசம்பர் 13ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. பெரியார் நினைவகம் அண்ட் நூலகம், அதாவது இந்த லைப்ரரி எங்க அமைந்திருக்கு அப்படின்னா கோட்டயம்ல வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. கோட்டயம்ல வைக்கம் அப்படிங்கிற இடத்துல. உலக ஆயுர்வேத காங்கிரஸ் 2024 வேர்ல்ட் ஆயுர்வேதா காங்கிரஸ் 2024 எங்க நடைபெற்றது அப்படின்னா டெஹ்ராடூன் உத்தரகாண்ட்ல. அடுத்த கேள்வி நமக்கு வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கமிட்டி உடைய சேர்மன், ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவின் தலைவர் யார் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி சோனாய் ரூபாய் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா அஸ்ஸாம்ல. அடுத்த கேள்வி இந்தியாவுடைய மொத்த கரு உறுதல் விகிதம், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் இந்தியா வந்து 2.0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த ஐஐடி வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து பயோஃபியூலா மாற்றக்கூடிய மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஐஐடி கவுஹாத்தி மக்களே. அடுத்த கேள்வி உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் யாரு, உலக செஸ் சாம்பியன் யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் அவர்கள். நெக்ஸ்ட் எந்த பவுலர் வந்து குறைந்த வயசுல வந்து எல்லா ஃபார்மேட்லயும் 100 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஷாஹீன் அப்ரிடி அவர்கள். அதற்கு அடுத்தது வந்து கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ், அதாவது குளிர்கால விளையாட்டு போட்டி எங்கு நடைபெறும் அப்படின்னா லே மற்றும் குல்மார்க்ல நடைபெறும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஸோ நான் தமிழ்நாடு நியூஸ்ல என்ன அப்படின்னா அதாவது தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கும். ஓகேவா? சோ இன்னொரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம், ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நார்த்ல தான் நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஏன்னா நார்த்ல இருந்து தான் வந்து அந்த சைட்ல இருந்தா விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர் மகாராஷ்டிரா இந்த மாதிரி இருந்து வராங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ்ல நம்மளுடைய அறிவை வச்சு விளையாட, எல்லா விளையாட்டுமே அறிவை வச்சு விளையாடுவாங்க. ஓகேவா? சோ முழுக்க முழுக்க நம்மளுடைய மைண்ட மட்டும் வச்சு விளையாடக்கூடிய செஸ் போட்டி. ஓகேவா? சோ இந்த செஸ் போட்டியில வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து என்ன அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களுடைய ரேங்கிங் போச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஸ்கோர் ரேட்டிங் போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவிலே வந்து எந்த மாநிலத்துல அதிகமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க மக்களே. விச் ஸ்டேட் ஹஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் அதிக செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் உள்ள மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா 31 செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடி ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மகாராஷ்டிரால 12 பேர் இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்ல 11 பேர் இருக்காங்க. ஓகே, மேற்கு வங்காளத்துல. இதுதான் வந்து நம்மளுடைய கணக்கு. நம்ம வந்து நேத்து இப்ப கூட பிளாஷ்பேக்ல பார்த்தோம், குகேஷ் வந்து உலக சாம்பியன் ஆயிருக்காரு 18 வயசுல அப்படிங்கிறது. சோ இந்தியாலே முதல் அதாவது இந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் இருக்குல்ல மக்களே. சோ இப்ப கிரிக்கெட்ல வந்து நம்ம ரன் அடிப்போம்ல, கிரிக்கெட்ல 4 6 அந்த மாதிரி ரன்லாம் இருக்கும்ல. அதே மாதிரி இந்த செஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த கிராண்ட் மாஸ்டர்ல அவங்களுடைய கெரியர்ல 2500 ஈலோ ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2500 ஈலோ ரேட்டிங்கை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர், ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு தமிழர் தான். யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா சுப்பராயன் விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க. சுப்பராயன் விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவினுடைய முதல் ஃபீமேல் பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ செஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கேள்வி வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். என்ன அப்படின்னா 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி, 40 நமக்கு 44வது போட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடைபெற்றது. 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்க நடைபெற்றதுன்னு கேட்கலாம். புடாபெஸ்ட் அப்படிங்கிற இடம். புடாபெஸ்ட் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஹங்கேரியில இருக்கு. சோ இதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடி. சோ இதுவும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேசிய செய்திகள் போயிடலாம். சோ தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா பார்க்கவே வந்து தெலுங்கு படம் வில்லன் மாதிரி இருக்காருல்ல. சோ இவருடைய பெயர் என்ன அப்படின்னா சுக்கு. ஓகேவா? சோ சுக்கு என்ன சுக்கு அப்படின்னா சுக்விந்தர் சிங் சுக்கு. சுக்விந்தர்
சிங் சுக்கு அப்படிங்கறதா இவருடைய பெயர். ஓகேவா? சோ இவர் யார் அப்படின்னா சாதாரண ஆள் இல்லைங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் தான் இந்த சுக்வீந்தர் சிங் சுக்கு. ஓகேவா? அங்க இமாச்சல் பிரதேசல புதுசா ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவா வந்து இந்த எக்ஸாம்ல எல்லாம் வந்து வேற மாநிலங்கள் பொறுத்தவரை திட்டத்தினுடைய பெயரை கொடுத்துட்டு இந்த திட்டம் எந்த மாநிலத்துல தொடங்குனாங்க அப்படிங்கறத கேட்கலாம். சோ நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம்ல வந்து இந்த இந்த நம்மளுடைய பழைய நம்ம முன்னாடி கர்நாடகால உள்ள அந்த யுவநிதி ஸ்கீம் இது எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். அது எல்லாமே கேட்டிருந்தாங்க. நிறைய கேட்ட மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம கிளாஸ்ல இருந்து எடுத்ததுதான். அதுக்கு முன்னாடி போன வாரமும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சார் நம்ம கிளாஸ்ல இருந்து நிறைய இது வந்திருக்கு. அதே மாதிரி ஏன் நான் ஒவ்வொரு இதுக்குமே வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்றேன் அப்படின்னா நம்ம தமிழ் நம்ம டிஎன்பிஎஸ்சில கேட்கறது இல்லை. ஆனா எஸ்எஸ்சி ரயில்வே இந்த மாதிரிலாம் போகும்போது பேரு அதாவது பேரை கொடுத்து எந்த மாநிலத்தினுடைய முதல்வர்னு கேட்கலாம். இல்ல இந்த மாநிலத்துடைய முதல்வர் யாருன்னு கேள்விகளும் வருது. ஓகேவா? சோ அதனால நம்மளுடைய டிஎன்பிசி மட்டும் தான் எழுத வேண்டிய இருக்கக்கூடாது. எல்லா எக்ஸாமும் எழுதணும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க விச் ஸ்டேட் லான்ச் இந்திரா காந்தி சுக் சிக்ஷா யோஜனா. இந்திரா காந்தி சுக் சிக்ஷா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா இமாச்சல் பிரதேஷ். இது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் படி பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா மாதம் 1000 அதாவது எல்லாருக்கும் இல்ல எலிஜிபிளான அதாவது தகுதியானவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இவங்க வந்து தங்கு தடையின்றி உயர்கல்வி பயில்வதற்காக ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்றதுக்காக 18 வயது கீழ் உள்ளவங்க எலிஜிபிளான பர்சன்ஸ் வந்து சூஸ் பண்ணி மாதம் 1000 ரூபாய். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் ஆண்களுக்காக இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு நம்ம ஒண்ணு இது பண்ணோம் பாத்தீங்களா? சோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆண்களுக்கும் பெண்ணுக்கும் நம்ம ஊர்லயே வந்து இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு வேற விதமான திட்டம் தான் இந்த இந்திரா காந்தி பேர்ல. சோ இந்திரா ஏன் ஏன் இந்திரா காந்தி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம். இமாச்சல் பிரதேஷ்ல எந்த கட்சி ஆளுது அப்படின்னா காங்கிரஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இமாச்சல் பிரதேசத்தை பத்தி நம்ம சமீபத்துல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இமாச்சல் பிரதேஷ்ல வந்து பெண்களினுடைய அதாவது பெண்களினுடைய திருமண வயதை வந்து 18ல இருந்து 21 உயர்த்தி சட்டம் போட்டுட்டாங்க. ஓகேவா? சோ நமக்கு இது வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல சட்டம் இயற்றிய மாநிலங்கள் மிக மிக குறைவு. அத முதல்ல சட்டம் இயற்றியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் தான். அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்தினுடைய அந்த சட்டமன்றம் இருக்குல்ல ஸ்டேட் அசம்பிளில வந்து 0 ஹவர் பூஜ்ய நேரம் அப்படிங்கறத ஒண்ண அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எந்த மாநில சட்டமன்றத்துல பூஜ்ய நேரத்தை அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேட்டாங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். விச் ஸ்டேட் அசம்பிளி இன்ட்ரடியூஸ் 0 ஹவர்னு கேட்டா அதுவும் இமாச்சல் பிரதேசம் அப்படிங்கறதா நமக்கு சரியான விடை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில சிலபஸ் மாத்திட்டாங்களே சார் என்ன பண்றதுக்கு நான் இப்பதான் படிக்க வந்திருக்கேன் இல்ல நான் வந்து இவ்வளவு ஆல்ரெடி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன் இப்ப சிலபஸை மாத்திட்டாங்க என்ன பண்றதுக்கு ஒரு பயமா இருக்கு அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல மக்களே. சோ சிலபஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு கேரியர்ல பிரியாணி இருந்து ஓகேவா? சோ அந்த பெரிய கேரியர் பிரியாணியை எடுத்துட்டு ஒரு அதை வந்து ஒரு சின்ன கேரியர்ல மாத்தி வச்சிருக்காங்க. ஓகே அதாவது ஒரு 8 ஒரு 10 அடுக்கு கேரியர்ல இருந்து அதை ஒரு 6 அடுக்கு கேரியர்ல மாத்தி வச்சிருக்காங்க. இவ்வளவு தான் நடந்திருக்கு. உள்ள இருக்க பிரியாணி தான் வந்து உள்ள இருக்கிறது அதே பிரியாணி தான். ஆனா அந்த 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 டிஃபன் பாக்ஸ் தான் வேற கேரியர் தான் வேற. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா வந்து முன்னாடி நமக்கு ஜிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா 9 யூனிட் இருக்கும் பிளஸ் 1 மேக்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப அந்த 9 யூனிட்டை எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னா 6 யூனிட் ஆக்கிட்டாங்க. மத்தபடி இருக்கிறது எல்லாமே சேமான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அதாவது அதே சிலபஸ் தான் ஹெட்டிங் மட்டும் வேற வேற கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் அதுல நம்ம கிளியரா சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா சயின்ஸ் வந்து 5 கொஸ்டின் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குரூப் 2 அண்ட் 4க்கு மட்டும்தான் மக்களே. சோ சயின்ஸ் 5 கொஸ்டின் மட்டும்தான். ஜியோகிராஃபில 5 கொஸ்டின் மட்டும்தான். ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம்ல 10 கொஸ்டின் மட்டும்தான் வரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டியில 15 கொஸ்டின் வரும். இந்தியன் எக்கனாமி மற்றும் இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து இப்ப 20 கொஸ்டின் வரும்.
அதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர்ல இருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டாங்க. சார் கரண்ட் அஃபேர்ஸ் எங்க அப்படின்னா, முன்னாடி என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியா ஒரு யூனிட் குடுத்திருப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா, நான் இப்ப 6 யூனிட் சொன்னேன்ல. இந்த 6 யூனிட்ல வந்து 4 யூனிட்ல கரண்ட் அஃபேர்ஸே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அப்போ ஜெனரல் சயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி வரும். அதே மாரி தமிழ்நாடு இந்தியன் எக்கனாமி டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி வரும். ஜியோகிராஃபில இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி வரும். இந்த மாரி அப்புறம் இந்தியன் பாலிட்டில இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி வரும். சோ அதனால நெறைய பேர் டவுட் இருக்கு. சார் ஒருத்தவங்க கூட மெசேஜ் பண்ணாங்க. சார் அப்ப நீ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இதெல்லாம் படிக்க வேண்டாமா? அவன் எதுக்கு கீழ வேணாலும் அத இன்க்ளூட் பண்ணுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. சோ கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற வார்த்தை இந்த ஸ்கெட்யூல்ல வந்து முன்னாடி ஒரு இடத்துல தான் இருந்து. இப்போ அத 4 இடத்துல குடுத்திருக்காங்க மக்களே சிலபஸ்ல. அதே மாரி தமிழ் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். தமிழ் மாத்திட்டாங்களா? தமிழ் மாத்தல. கொஞ்சம் ரிவாம்ப் பண்ணியிருக்காங்க. ஆனா முன்னாடி இருந்தத விட ஈஸியானதா தான் இருக்கு. இங்கிலீஷ்க்கு வந்து 2, 3 டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் கஷ்டமானது இல்ல. இப்போ வந்து என்னதான் சிலபஸ் மாறலாம் இல்ல. இருக்கிறத கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணியிருக்காங்க. நம்ம படிக்க வேண்டியது அதே ஸ்கூல் புக்ஸ படிக்கணும். பிளஸ் என்னென்ன சப்ஜெக்ட் சில ஸ்டாண்டர்ட் புக் இருக்கோ அத மட்டும் படிச்சா போதும். சோ சிலபஸ் மாற்றம் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக்கிறேன். ஓகேவா? தென் என்னவா இருந்தாலும் நம்ம தான் படிக்க போறோம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே டைரக்ட்டா அவங்க எல்லாரும் எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, செங்கோட்டையை கூட்டிட்டு வந்திருக்கேன். ரெட் ஃபோர்ட் ஓகேவா? சோ ரெட் ஃபோர்ட்ன்னு சொன்னோனே நம்ம எந்த ஊர பத்தி பார்க்க போறோம்? டெல்லிய பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி செங்கோட்டை இருக்கிறது வந்து ஓல்டு டெல்லி ஓகேவா? சோ நம்ம எல்லா இடத்தையும் படிக்கும்போது நியூ டெல்லி, புது டெல்லி, புது டெல்லின்னு படிப்போம். சோ ஏன் புது டெல்லி அப்படின்னு நியூ டெல்லின்னு படிக்கிறோம் அப்படின்னா, அங்க ஓல்டு டெல்லி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ரெட் ஃபோர்ட் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. பட் சும்மா ஜஸ்ட் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் ஃபோர்ட்ட வந்து கட்டுனது யாரு அப்படின்னா ஷாஜஹான் தான். ஓகேவா? இதுல ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த ரெட் ஃபோர்ட் அதாவது செங்கோட்டைக்கு வந்து ஏன் செங்கோட்டைன்னு சொல்லுவாங்கன்னா, அது ரெட் சாண்ட்ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால. இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டி கட்டின ஷாஜஹானால அங்க ஒரு நாள் கூட இருக்க முடியல. ஏன் அப்டின்னா, அவருடைய மகன் அவுரங்கசீப் வந்து அதுக்கு முன்னாடி அவர வந்து சிறை பிடிச்சுட்டாரு. ஓகேவா? சோ அந்த ரெட் ஃபோர்ட்ல வந்து அவுரங்கசீப்ல இருந்து பகதூர் ஷா வரைக்கும் இருந்திருக்காங்க. ஆனா வந்து கட்டுன ஷாஜகானால இருக்க முடியல. ஓகே. ஷாஜகான் தான் இதுக்கு அடிக்கல் நாட்டுனது அப்படிங்கிறத நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க அப்படிங்க நம்புறேன். சோ படிக்கலனா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டெல்லி பத்தி தான் பார்க்க போறோம். வேர் வாஸ் த 22nd திவ்யா காலா மேளா ஹெல்ட்? 22வது திவ்யா காலா மேளா எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நியூ டெல்லியில தான். சோ திவ்யா காலா மேளா ஒண்ணும் இல்ல மக்களே. இப்போ திவ்யாங் அப்படின்னு சொல்லுவாங்க. திவ்யாங் அப்படின்னா யார குறிப்பிடுறது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள். சோ மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு திருவிழா தான் வந்து இந்த திவ்யா காலா மேளா. மாற்றுத்திறனாளிகளுக்கானது 22வது திவ்யா காலா மேளா எங்க நடைபெற்றது அப்படின்னா, நியூ டெல்லி அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து அடுத்து அப்படியே வந்து இன்டர்நேஷனல் போயிடலாம். சோ புஷ்பானா நேஷனல் நினைச்சியா இன்டர்நேஷனல் அப்படிங்கிற மாதிரி தான். சோ இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்டர்நேஷனல் பார்க்க போறோம். சோ இன்டர்நேஷனல்ல வந்து என்ன அப்படின்னா, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய இது தெரியுது. நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, நம்மளுடைய குடியரசுத் தலைவர். இங்க யாருக்கோ ஏதோ அவார்ட் குடுக்குறாங்க. யாருக்கு என்ன அவார்ட் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? So which country's army general received honorary general rank from the president of India? எந்த நாட்டின் ராணுவ தளபதி இந்திய ஜனாதிபதியிடமிருந்து கௌரவ ஜெனரல் பட்டம் பெற்றார் அப்படின்னு பதவி பெற்றார் அப்படின்னு ஒரு கௌரவ ஜெனரல் பட்டம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க மக்களே. சோ யாருக்கு அப்படின்னா நேபாள் நாட்டினுடைய ராணுவ தளபதி. இது எங்கேயோ இவருடைய பேர் என்ன அப்படின்னா அசோக் ராஜ். ஓகேவா? சோ இவருடைய பேர் வந்து அசோக் ராஜ் சிண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவருக்கு குடுத்திருக்காங்க. இதே மாரி ஏதோ நியூஸ் முன்னாடி பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு பார்த்தா, அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணி ஒரு 10 நாள் முன்னாடி போனீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி இருக்காங்கல்ல, உபேந்திர திவேதிக்கு இதே மாரி ஒரு கௌரவ பட்டம் வந்து நேபாள்ல குடுத்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு குடுத்தாங்க. இப்போ இவருக்கு இந்தியா குடுக்குறாங்க. சோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாரி மக்களே. சோ நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்புறவை இது வந்து பிரதிபலிக்கக்கூடியது. சோ நேபாள்ன்னு சொல்லும்போது நேபாள்ல வந்து நம்ம நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஷர்மா ஓலி. சோ ஷர்மா ஓலி அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்க அப்படின்னா நேபாளினுடைய பிரதமர். சோ நேபாள்ல ஒரு இடம் வந்து சமீபத்துல பேசப்பட்ட இடம் என்ன அப்படின்னா பொக்காரா. பொக்ரான் இல்ல பொக்காரா. இந்த பொக்காரா அப்படிங்கிறது நேபாளத்தினுடைய சுற்றுலா தலைநகரம் பொக்காரா. சூப்பரா இருக்கும். முன்னாடி நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த பொக்காரா பத்தி பார்க்கும்போது நம்ம அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கூட பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அவார்டு யாருக்கு என்ன அவார்டு அப்படின்னா
நம்ம அதாவது உள்ளதிலே மிகப்பெரிய பதவி அப்படின்னா இவருக்கு இருக்கக்கூடிய பதவிதான். அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 47வது அமெரிக்க அதிபர். சோ இவரை வந்து என்னவா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த டைம்ஸ் நாளிதழ் இருக்காங்கல்ல, டைம் மேகசின். சோ அதனுடைய பர்சன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற இது கொடுப்பாங்க. அதாவது இந்த ஆண்டின் சிறந்த நபர் அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. சோ இது மாதிரி இன்னொரு விஷயம் ட்ரம்ப் பத்தி பேசும்போது, ட்ரம்ப் தெரியும்ல 47வது யுஎஸ்ஏ உடைய அதிபர். அதாவது இவங்க இன்னும் பதவி ஏற்கல. ஓகே. பதவி ஏற்கிறது ஜனவரி 20ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். சோ அது வரைக்கும் ஜோ பைடன் தான் இருப்பாரு. அதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன சார் அதுக்கு முன்னாடி எப்படி சார் அப்பாயின்ட்மென்ட்லாம் பண்றாங்க? இவங்கள வந்து அடுத்து அப்பாயிண்ட் பண்ண போறதா அறிவிச்சுருவாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம்னா இவரு கூடயே இந்த எலான் மஸ்க் இருக்கார்ல. எலான் மஸ்க்கினுடைய அதாவது எலான் மஸ்க் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் உலக வரலாற்றிலேயே அதாவது உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது $400 பில்லியன் மக்களே! அவருடைய சொத்து மதிப்பு $400 பில்லியன் சொத்து மதிப்புலாம் ஒருத்தனுக்கும் போனது கிடையாது. எலான் மஸ்க்குக்கு போயிருக்கு. ஓகேவா? ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா உடைய நிறுவனர் எலான் மஸ்குடைய சொத்து மதிப்பு வந்து $400 பில்லியன் தாண்டி இருக்கு. இதுவரைக்கும் இப்படி யாருக்குமே தாண்டினது இல்ல. ஓகேவா? சோ இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் போயிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு 2 நியூஸ். ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏதோ வந்து கண்டெய்னர் பெட்டி மாரி இருக்கு. கண்டெய்னர் பெட்டி இல்ல. இது வந்து ஒரு ஏவுகணை. பார்த்தாலே கொடூரமா இருக்குல்ல. இந்த ஏவுகணைலாம் வச்சு அடிச்சா என்ன ஆகும்? சோ ஏவுகணை. சோ இந்த என்ன ஏவுகணை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சாதாரண ஏவுகணை இல்ல. இது ஆன்டி மிசைல் சிஸ்டம். ஏவுகணை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேவா? ஆன்டி மிசைல் சிஸ்டம். இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா, டார்க் ஈகிள். சோ டார்க் ஈகிள் அப்படிங்கிற இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா, இப்ப தான் ட்ரம்ப் பார்த்துட்டு வந்தோம்ல. சோ ட்ரம்புடைய நாடு அமெரிக்கா. சோ அமெரிக்கா அப்படிங்கிறதா சரியான விடை. சோ நெறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்ப ரஷ்யால வந்து நம்ம வந்து சாத்தான் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம். சாத்தான் அப்படிங்கிறது. அதே மாரி சைனாவுடையது வந்து டாங்ஃபெங் 100 அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? சோ டாங்ஃபெங் 100 அப்படிங்கிறது சைனாவினுடையது. சோ இது எல்லாமே நமக்கு ரீசென்ட்டா பார்த்த மிசைல். இது ஆன்டி மிசைல். ஓகேவா? இது வந்து அ எதிர்ப்பு ஏவுகணை. அதாவது ஏவுகணைய வச்சு அடிச்சாங்க அப்படின்னா, அத அத அது தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த டார்க் ஈகிள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டைமண்ட்ல ஒரு பேட்டரி. அதாவது ஒரு டைமண்ட் பேட்டரி. அதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் டைமண்ட் பேட்டரி. அந்த ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது, இத கார்பன் 14 C14 வச்சு இது பண்ணியிருக்காங்க. உலகிலேயே முதலா வந்து கார்பன் 14 டைமண்ட் பேட்டரிய வந்து உருவாக்கிய நாடு எது? கார்பன் 14 வைர மின்கலத்தை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டா, யுகே. யுகே அப்படின்னா வந்து யுனைட்டட் கிங்டம் அப்படிங்கிற யுனைட்டட் கிங்டத்தை சேர்ந்த அ சயின்டிஸ்ட் தான் வந்து இத உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். உலகிலேயே முதலா இந்த மண்ணால் ஆன பேட்டரி. சாண்ட் பேட்டரிய வந்து இந்த பின்லாண்ட்ல வந்து தயாரிச்சாங்க. பின்லாண்ட்ல வந்து ஆராய்ச்சியாளர்கள்லாம் இத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த வரிசையில டைமண்ட் பேட்டரி வந்து யுகே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. முக்கியமான தினங்கள். முக்கிய தினங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் வந்து எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, டிசம்பர் 14. சோ இந்த இந்த நாள முதலா எப்போ இது பண்ணாங்க? அதாவது இந்த மாரி ஒரு நாள் வந்து எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 1991. ஓகேவா? சோ 1991ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குரூப் 2A மெயின்ஸ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் மக்களே ஆல்ரெடி நான் சொன்ன மாரி, இதுல வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு அ மெயின்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். ரீசனிங், தமிழ் எலிஜிபிலிட்டி, சயன்ஸ் அண்ட் டெக், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். டெய்லி 2 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். லைவும் இருக்கும். ரெக்கார்டடும் பார்த்துக்கலாம். அதே மாரி கிளாஸ் கூகுள் மீட்ல இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 15 டெஸ்ட். ஓகேவா? சோ நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் 200 கொஸ்டின் இருக்கும். கூகுள் ஃபார்ம் அண்ட் சிபிடில டெஸ்ட் நடக்கும். வீடியோ எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருவோம். பேட்ச் டிசம்பர் 18 ஸ்டார்ட் ஆகுது மக்களே. சோ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ இந்த நம்பருக்கு நீங்க 7499 வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு, இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ வந்து நம்ம டிசம்பர் 18 ஸ்டார்ட் பண்ண போறோம். டிசம்பர் 20 வரைக்கும் நமக்கான லாஸ்ட் டேட் குடுத்துருக்கோம். நெறைய பேர் வந்து சார் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னனால, சோ அதனால வந்து யாரெல்லாம் சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. நெறைய பேர அக்காமடேட் பண்ண போறதில்ல. ஏன்னா அது மெயின்ஸ்னால எக்ஸ்க்ளூசிவா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மக்களே. சோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் இன்க்ளூட் ஆயிரும்.
வாரந்தோறும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிரும். அதே மாரி வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் இந்த மாரி மாசத்துக்கு 4 வரும். அதுபோக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இந்த மாரி 12 மாசத்துக்கு. அக்டோபர்லேருந்து இப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, அக்டோபர், நவம்பர் அப்புறம் டிசம்பர் 1 வீக்கோடது அனுப்பிச்சுருவோம். அதுக்கப்புறம் வாரந்தோறும் வந்துரும். இது மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கன்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்புறம் கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இதுல ஆட் ஆயிருக்கும். இங்கிலீஷ், தமிழ் 2லயுமே இருக்கும் மக்களே. இது மாரி டெஸ்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஏத்த மாரி ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் குடுத்துருப்போம். ஸோ இதுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 750 இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லா எக்ஸாமும் இந்த ஒரு மெட்டீரியல் பார்த்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் பார்த்துடலாம். ஸோ நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. ரெட் டேட்டா புக்கை வந்து ஐயூசிஎன் வெளியிடுறது அப்படிங்கிறது தான் சரியான விடை மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கான கேள்வி, வென் அண்ட் வேர் பெரியார் வாஸ் எலெக்டட் as த பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் செஷன். எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. ஸோ காசா பணமா பார்த்துட்டு இருக்கவங்களாம் ஒரு லைக்கை தட்டிட்டு வீடியோ பாருங்க. ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு மக்களே. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். அதை டப்புன்னு கிளிக் பண்ணி டக்குன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல நமக்கு டெய்லி குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். நமக்கு ஏதாவது இன்ஸ்டன்ட் நியூஸ், ஜிகே இந்த மாதிரிலாம் டப்புன்னு போடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணி இதை வந்து கண்டினியூஸா வந்து குவிஸ் எல்லாம் போட்டு அட்டன் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தரலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நமக்கு வந்து எங்க அதிகமான செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் மக்களே. இந்திரா காந்தி சுக் சிக்ஷா திட்டம் வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தினுடையது. 22வது திவ்யா காலா மேளா வந்து நியூ டெல்லியில நடைபெற்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த நேபாளில உள்ள ஆர்மி ஜெனரலுக்கு வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து ஹான்ரே ஜெனரல் பட்டம் கொடுத்தாங்க. டைம் மேகசின் பர்சன் ஆஃப் த இயர் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். டார்க் ஈகிள் ஆன்டி மிசைல் சிஸ்டம் அமெரிக்காவினுடையது. இந்த டைமண்ட் பேட்டரி வந்து யூகே சயின்டிஸ்ட் உருவாக்குனது. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு இல்ல, நாளைக்கு சண்டே லீவு. நாளானைக்கு மண்டே மார்னிங் 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். மீண்டும் சண்டே மறுபடியும் சொல்றேன், சண்டே கிடையாது மண்டே தான். ஓகேவா? நிறைய பேர் வந்து சார் சண்டே காலையிலே நிறைய பேர் கால்லாம் பண்ணி கேக்குறீங்க. சார் இன்னைக்கு வீடியோ இல்லையா அப்படின்னு. சண்டே வந்து கொஞ்சம் லீவுப்பா. நம்ம வந்து அடுத்த மண்டே பார்க்கலாம். ஓகே, பாய் பாய். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.